ஓகே. திஸ் வீடியோ அபவுட் கொஞ்சம் பிராண்ட்ல ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் வாங்கி வச்சிருக்கேன். இல்ல ப்ரீமியம் இருக்கு. எது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. எங்களுக்கு பிடிச்சது. எனக்கு ஓகே ஓகே. அவ்வளவுதான். போலாமா? ஸ்டார்ட். குளிச்சுட்டு அப்படி விழுங்குறப்போ அந்த வெண்ணிலா கோக் டயட் கோக் சரிடா. இந்த மாதிரி கிரீன் மட்டும் தான் தம் அப். எப்படி நல்லா இருக்கா? மணி கிரியேட்டிவிட்டி Let's start. கொஞ்சம் ஹெவியாவே ஹெவியா இருக்கு. அந்த சாண்டா ஐசுல வச்ச கலரு மச்சான்டே. இவரை பார்த்து டேஸ்ட் ஸ்மெல் பண்ணி பார்த்ததுல இந்த ஸ்மெல் ரொம்ப இதா இருக்கு, அட்ராக்டிவா இருக்கு. டீசல்ல உள்ள வெர்ஷன் தான் வந்து இது. ஷூவப்ஸ் கோல்ட் ஷேடட் இது இல்ல, அவ்வளவு நான் எடுத்து இது சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. மேபி இதுல நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. மேபி அது நல்லா இருக்கலாம். நம்ம ரேங்க் பண்ணோமா? ரேங்க் பண்ண முடியா? ஆமா. ரேங்க்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ரேங்க் வந்து எவ்வளோ ரூபா வேஸ்ட்டாக இருக்குன்னு தான் போட்டு பார்க்கணும். ரேங்கிங் வயது கிளம்பு. ஃபர்ஸ்ட்ல இருந்து பெஸ்ட். ஃபர்ஸ்ட் பாதி மறந்தாச்சு. மணி ஒர்த்துனா இது. நீங்க ரெட் புல் வேஸ்ட் என்ன பொறுத்தவரை பிடிக்கவே சுத்தமா. ஓகே. திஸ் வீடியோ அபவுட் ஒன்றும் இல்லை, ஓகேவா? கொஞ்சம் பிராண்டில் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு வேரியன்ஸும் சிலது சேம் பிராண்ட் தான், சேம் டேஸ்ட் தான், எல்லாம் ஒன்று தான். பட்டு அவன் ப்ரொமோட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை பார்த்தாலே தெரியும். சரி. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? சரி ஓகேவா? இது நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு இது பெஸ்ட்டுன்னு போடலாம், அவ்வளோதான். அது வேற ஒரு கண்டனம் இல்லை, ப்ரீமியம் இருக்கு. பெஸ்ட்டுலாம் கிடையாது, எப்படி இருக்கும் டேஸ்ட் சும்மா எப்படி இருக்கு, ஒவ்வொன்று என்னது இது ஏன் ரெஸ்பெக்டிவ்ல இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் ரெஸ்பெக்டிவ் இல்லை, ரெஸ்பெக்டிவ். ஓகே. You could do so. அதுல இது பெஸ்ட்னு போடலாம். பெஸ்ட்லாம் கிடையாது, எது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, எங்களுக்கு பிடிச்சது. எனக்கு ஓகே அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆமா, இவன் பெரிய ஆளு, 100 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு கேஸ் போட்டு இவன் ஜெயில போயிடணும். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் முகத்தை கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒன் டேஸ்ட் பண்ணலாமா? கிளாஸ் எடு. இந்த ஸ்மெல் உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே தான். குடிச்சு பழகினதுனால நம்மளுக்கு இது பழகி போச்சு. நம்மளுக்கு இது பழகி போச்சு. டேஸ்ட் பண்ணுமா? சேஸ் பண்ணிட்டாமா? சேஸ். உனக்கு எப்படி இந்த லைக் இதோட டேஸ்ட்? எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு முன்னாடி இந்த கோப்பு குடிப்பேனா, அதனால எனக்கு தெரியும். இப்போனா ஹெவியா பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்றப்போம் தின மாட்டியா நீ பிரியா ஹெவியா தின்னப்போ குடிப்பேன். ஓகேவா? அப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கு. ஸ்மெல் வெனிலா மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னன்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கு. என்ன தெரியுதா? ஏன்னா வெனிலா ஊத்து டேஸ்ட் போ. ஒரே கலர் தானா? வெண்ணிலான்னு சொன்னது இல்ல சரி. ஆனா இதுல நிறைய கேஸ் வரல பாத்தியா? அதுல பார்த்து எப்படி ஊத்துனா எவ்வளவு கேஸ் வந்துச்சு? அதை நீ போட்டு ஆட்டி எடுத்து வச்சிருப்ப. ஓகே. ஆனா ஒரே இதான் வெண்ணிலா டேஸ்ட் ஸ்மெல் இருக்கு. செக் பண்றியா? அது ஒரு லைட்டா ஒரு ஃப்ளேவர் தெரியுது எனக்கு. தெரியுதுல? ஓகே. எஸ். ஏன் பயமா இருக்கா? பயம் இருக்கு. வெண்ணிலா தான் என்ன டேஸ்ட் அடிக்குது. வேற ஒன்றும் இல்லை, குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வாயில இறங்கும் போது எப்படி இருக்குன்னா சும்மா நார்மல் கொக்கோ கோலா பிடிக்கிற மாதிரி தான். குடிச்சிட்டு அப்படி விழுங்குறப்போ அந்த வெண்ணிலா வாய் ஃபுல்லா ஒரு சின்ன ஒரு வெண்ணிலா வச்சு ஸ்ப்ரே பண்ண வாய்க்குள்ள அந்த ஸ்ப்ரே பண்ணி அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நம்மளுக்கு ஒரு தோணுமா? அந்த வெண்ணிலா அந்த சாப்பிட்டு முடிச்சு கரைஞ்ச அந்த பால் அப்படி வாங்கி அப்படி சின்ன ஒரு ஃப்ளேவர் இருக்கு. இதுக்கு மேலே நான் குடிக்கல, குடிப்பான்.
நோ சுகர், கொக்கோ கோலா நோ சுகர். பேக் நம்பர் இருக்கு கோக் டயட் கோக். சரி ஓகே. இது நீ சொன்ன மாதிரி இப்போ அந்த ஆர்டர் இருந்து அதே கழுவாத்த கப்பு தான். அப்பப்போ அங்கே போயிட்டு வர்றது மட்டும் தான் செய்யுது தவிர கழுவாத்த யார் யாரெல்லாம் எப்படி எப்படி இருப்போம் தெரியாது நாளைக்கு. இது ஸ்மெல் சோடா மட்டும் வந்து எனக்கு மீதி ரெண்டோட இந்த ஸ்மெல் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேவா? கொஞ்சம் உண்டு. ஓகே எனக்கு பால் கொஞ்சம் போதுமா? டேஸ்ட் பார்க்கலாமா? இது கோக்கு தான், கோக் டேஸ்ட் தான், மட்டும் கொஞ்சம் மைல்யூட்டா இருக்கு. அதே மாதிரி தான் கொஞ்சம் லெமன் கூல்ல போட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. டிஃப்ரென்ஸ் ஏன்னா கோக்கு தான் கொஞ்சம் மைல்யூட்டா கொஞ்சம் லெமன் போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் லைக் என்னன்னா இது குடிக்கும்போது கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு தோணும். ஓகே நெக்ஸ்ட் டியூ. இது என்ன கிரீன் கலர் இருக்குமா அது ஜூஸ்? ஆஃபோ இதுவும் ஒயிட் கலர் இருக்கும். ஏய் நல்லாங்கடா. இந்த மாதிரி கிரீன் கலர் தான் எதிர்பார்க்க. ஓகே இது தப்பா இல்லை. ஓகே டேஸ்ட் நல்லா தான். ஓகே தான். தப்பா சொல்லலைண்ணா. இப்படி தெரியல ஸ்மெல். ஓகே கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. அப்படிங்களா? ஓகே சுகரா இருக்கு. சுகர் நல்லா தெரியுது. எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படின்னா கொஞ்சம் சுகர் போட்டுட்டு கொஞ்சம் சோடா ஊற்றி கொஞ்சம் லைட்டா லைம் ஃப்ளேவர் கொஞ்சம் நிறைய இருக்கு நிறைய மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இது. ஆனா இப்படி சொல்லணும்னு தெரியல. லெமன் ஃப்ளேவர். ஓகே அதான் லெமன். அதனால தான் நம்மளுக்கு அந்த சுகரும் ஒரு லெமனும் போட்ட மாதிரி இருக்கு. ஓகே தம்ஸ் அப் எப்படி நல்லா இருக்கா? மணி கிரேட். Let's start. பிடிச்சதே இல்லை பார்த்ததே இல்லை. ஓகே இது கொக்கோ கோலா டேஸ்ட் தான் ஸ்மெல் மாதிரி தான் இருக்கு. அதான் சொல்லிருக்காங்க. ஓகே ஸ்ட்ராங் கோலா ப்ளஸ் கோலா அவ்வளோதான். அதே கலர் அது கட்டன் கொஞ்சம் ஊத்தம் கோலா ஃப்ளேவர் மேபி ஹெவியா இருக்கலாம். கரெக்ட். கொஞ்சம் ஹெவியாவே இருக்கு. ஹெவியா இருக்கு. அந்த கொக்கோ கோலா வந்து கொஞ்சம் மைல்டா இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தியன் கொஞ்சம் புளிக்குது. எனக்கு புளிப்புலாம் ஆமாம் சம்திங் ஏதோ மேபி இது கம்மி தானே. ஓகே நான் நிறைய பிடிச்ச மாதிரி கொஞ்சம் தகட்டுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கு. சாண்டா ஐஸ்ல வச்ச கலரு மச்சான்டு. டேஸ்ட் பார்க்கலாமா? டேஸ்ட் பண்ணிக்கிறதுங்களா? நிறைய டெஸ்ட் பண்ணேன். எனக்கு ஆட் பார்த்ததுலேருந்து அந்த டைம்ல இருந்து வாங்கி அந்த 90 கிட்ஸ் அப்படிதானே? 90 கிட்ஸ் நீயும் பிடிச்சிருக்க அந்த டைம்ல. இன்னும் அப்படியே பிடிச்சலாம் பிளான் பண்ணி சார் பண்ணுறது மறந்துட்டேன். ஓகேவா? சூப்பராக இருக்கு. நீ பிடிச்சிருக்கு. ஸ்மெல் ஃப்ளேவர் எல்லாமே இதெல்லாம் வரும். நான் இதுவரை பார்த்து டேஸ்ட் ஸ்மெல் பண்ணி பார்த்ததுல இந்த ஸ்மெல் ரொம்ப இதாக இருக்கு, அட்ராக்டிவாக இருக்கு. ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர் சூப்பராக டேஸ்ட்டாக அந்த மாதிரி தான் நல்லா இருக்குது. டேஸ்ட் நமக்கு அவருக்கு தெரியும். ஆரஞ்சு ஃப்ளேவர் கொஞ்சம் சோடா சேர்ந்து கிரேப்ஸ். ஓகே ஃப்ளேவர் யாருக்கு தெரியும்? கிரேப்ஸ் ஃப்ளேவர் பிரேசில் பிரேசில் அடுத்த பிரேசில் உள்ள வெர்ஷன் தான் வந்து ஸ்ட்ராபெரி வெர்ஷன் பிரியாத டானிக் வெர்ஷன் வந்து அல்ஜீரியா. வாவ் நல்லா இருக்கு. ஏன்னா கிரேப்ஸோட அந்த கிரேப்ஸ் அந்த ஆக்சுவல் கிரேப்ஸ் ஸ்மெல் வருது. ஃப்ரூட் ஃப்ளேவர்ல சோடா இருக்குன்னு
கலரும் ஒயின் வந்து கிரியேட் பண்ணதில் பண்ணுறாங்க. ஆமா, ஆக்சுவலி கிரேட் மாதிரியே இருக்கு. கிரேட். ஆமா, இது Actually, சோடா இல்லாம இருக்கு. சச்சில் ஒயின் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கிரேப்ஸ்ல சோடா யூஸ் பண்ணி கரெக்டா இது டேஸ்ட் சொல்லணும்னா இந்த ஜெல்லி இருக்குதுமா கிரேப்ஸ்ல, அதே டேஸ்ட் தான். அதுல கொஞ்சம் சோடா போட்டுருக்காங்க, அவ்வளவுதான். லைக் வேற ஒன்றும் இல்லை, ஒரிஜினல் கிரேப்ஸ் போடாம கிரேப்ஸ் ஃப்ளேவர்ல அவங்க இது பண்ணி வச்சிருக்கிறதுல சோடா இது நல்லா இருக்கு. இது பேரு சிப்ஸ். சிப்ஸ் என்ன கட்டல? ஷூவப்ஸ். ஷுவப்ஸ். ஷூவப்ஸ். ஷுவப்ஸ். ஷூவப்ஸ். நான் கேள்விப்பட்டதில்ல. கேள்விப்பட்டதில்ல. இந்த ஆக்சுவலி கொஞ்சம் ஜிஞ்சர் அந்த கொஞ்சம் அந்த சோடா இருக்கு கொஞ்சம் உங்களுக்கு நிறைய பிடிச்ச அந்த இதுல உள்ள கலர் பியூர் ஒயிட் இல்ல, எல்லோ லைட் ஒரு கோல்ட் ஷேட் அடிக்குது இல்லை, அவ்வளோதான். ஸ்ப்ரைட் டேஸ்ட் தான் எனக்கு தோணுது. ஸ்ப்ரைட் டேஸ்ட்ல கொஞ்சம் ஜிஞ்சர் ஃப்ளேவர் லைட்டா ஜிஞ்சர், அவ்வளவுதான். பெருசா ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு தெரியல, ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு தோணல. எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஸ்ப்ரைட். டேஸ்ட் தெரியுமா? இது ஆல்ரெடி கரெக்டா இருக்கீங்களா? கலர்லெஸ். கலர்லெஸ். இதெல்லாம் எல்லாருமே நம்புறாங்க, நல்லது, கெமிக்கல் எதுவுமே இல்லைன்ட்டு. நம்ம ஆல்ரெடி குடிச்சிருக்கோம், தெரிஞ்ச Accessible. ஃப்ளேவர். அதெல்லாம் பிடிச்சிருக்கு. லெமன் ட்ரை பண்ணியிருந்தா தெரியல தெரிஞ்ச இது வந்து லெமன் சோடா. லெமன் சோடா நல்லா இருக்கு. Red Bull gives a wings. கலர் என்ன இருக்கு? இல்லவா? ஸ்மெல்லே பிடிக்கல, ஒஸ்டான ஸ்மெல். இது இந்த சிரப் குடிக்கிற ஆமா மாதிரி. ஆமா, காஃப் சிரப் குடிக்கிற சிறப்பு தான். ஸ்மெல்லு கொஞ்சமே எடுக்கிறேன். ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. எல்லாமே கொஞ்சம் heavy. ஆமா, இந்த சுருக்குன்னு நாக்கிலையும் பிடிக்குது, எல்லாமே ஹெவியா ஏறுது. சும்மா இல்லாம எனர்ஜி இது பிடிக்கவே இல்லை, சுத்தம் பிடிக்கவே இல்லை. டேஸ்ட் வைஸா பிடிக்கல, ஆனால் எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். இது எனக்கு ஏன் பிடிக்கலன்னா ஃபர்ஸ்ட் காஃப் சிரப் குடிச்ச மாதிரி இருந்தது. ஆமா, காஃப் சிரப்பு கொஞ்சம் சுருக்குன்னு நாக்கெல்லாம் பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்குமா, அதே ஃப்ளேவர் தான். மாஸ்டர். மான்ஸ்டர். மான்ஸ்டர். நீ மாஸ்டர் மாஸ்டர் சொல்லு. இது மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். இது அது எல்லோ மாதிரி தான். இது அதே டானிக் இதுல. ஏய், இது நல்லா இருக்கா? குளுக்கோஸ். குளுக்கோஸ். இது ஆக்சுவலா வந்து ஓகே, குளுக்கோஸ்ன்னு கிடையாது. இந்த குளுக்காண்டி அந்த ஃப்ளேவர் ஜூஸ். நல்லா இருக்கா? லுக்கே நல்லா இருக்கு. பிடிக்காத. ஓகே, இது வந்து நம்ம அந்த குளுக்கோஸ் அந்த ரசனெல்லாம் கலக்கி அந்த டேங்க் கலக்கி குளிக்கலாம், அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்மெல் அப்படி இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு, நல்லா இருக்கு. டேஸ்ட் வைஸ் குட், சுருக்கம் பிடிக்குது. இது அந்த அன்எக்ஸ்பெக்டட். நான் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் நினைச்சு குடிக்கவே இல்லை. அது நான் ரெட் புல் மாதிரி மொக்கையா இருக்கு தான் குடிச்சேன். அந்த மருந்து வாசனை எடுத்து இது சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. Start. Time. Smell. Coconut smell அடிக்குது. Coconut oil smell அடிக்குது. பயமா இருக்கு. என்ன சும்மா டேஸ்ட் தெரியல. கோகனட் ஸ்மெல் டேஸ்ட் இருக்கு. கொஞ்சம் கோகனட் ஸ்மெல், கொஞ்சம் அந்த லெமன் ஃப்ளேவர்ல ஏதோ ஒன்று இருக்கு. சாஃப்டா ஒரு ட்ரிங்க், இந்த
இது வரைக்கும் குடிச்சதெல்லாம் நாக்கு உடனே ஒரு பிடி பிடிக்கும். அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு ஒரு பிடி பிடி பிடிக்கும். சாதாரண தண்ணியில ஏதோ ஒரு ஃப்ளேவர், தண்ணி ஒரு வாட்டர்ல சும்மா ஃப்ளேவர் போட்டு. இது ஆக்சுவலாக அந்த பேப்பர் போட்டில் வந்து ஒரு கோகோனட் ஃப்ளேவரில் கோகோனட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் வாங்கும். அதில் கொஞ்சம் அந்த இது மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, அவ்வளோ பெருசாக எனக்கு பிடிக்கல. ஓகே, அவ்வளோதான். மேபி இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. மேபி அது நல்லா இருக்கலாம். ஓகே, நல்லா இருக்கு. இனி நம்ம ரேங்க் பண்ணோமா? ரேங்க் பண்ண முடியா? ஆமா. ரேங்க்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ரேங்க் வந்து எவ்வளோ ரூபா வேஸ்ட்டாக இருக்குன்னு தான் போட்டு பார்க்கணும். ஓகே, இனி நம்ம ரேங்க் பண்ணி பார்க்கலாம். Finally, we just came to this spot. Ranking. ஓகே, இப்போ ரேங்க் பண்ணலாம். ஒஸ்ட்லேருந்து பெஸ்ட்டு. ஓகேவா? இது எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ. நீ மாற்றிக்கோ. இது பெஸ்ட் பார்க்கலாம். பெஸ்ட் மாஸ்டர் ஃபஸ்ட்டு. அடுத்து பேஸ் அது பேஸ் செகண்டு. அதுக்கப்புறம் ஓகே ஓகே ஓகே. அடுத்த ஃபேவரட்னா ஸ்ப்ரைட். ஓகே, ஸ்ப்ரைட், கோகோ கோலா, மவுண்டன் டியூ. மவுண்டன் டியூ ஸ்ட்ராங்காக இருந்தது. என்ன தம்ஸ் அப் சொல்றாங்க, பாதி மறந்தாச்சு. மவுண்டன் டியூ ரெகுலர் கடைசி லாஸ்ட் பொசிஷன் இருக்கு. தம்ஸ் அப் ஓகே, பிடிச்சிருக்கு. இதுவும் மைண்டாது இதுதான் பண்ணது. ப்ரைம் இது ஓகே. ப்ரைம் ஓகே. இது ரொம்ப சுமாரான இருக்கு. சரி சரி. ஓகே, இது ஃபர்ஸ்ட் மாஸ்டர், கிரேப்ஸு, ஆரஞ்சு, ஸ்ப்ரைட்டு, கோக்கு, மவுண்டன் டியூ, வெண்ணிலா, தம்ஸ் அப், ப்ரைம், டயட் கோக்கு. இது பேர் வந்துட்டேனே. ஓகே, இது வந்து ரெட் புல் மோது ஒஸ்ட்டாக இருந்தது. இது ஓகே. இதில் உனக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஓகே ஃபஸ்ட் ஓகே ஓகே. நான் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது ஸ்லைட்டு பார்த்து ஒன்று ஒன்றாக ஒரு 2-3 லாஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இதுதான் ஓகே. கொஞ்சம் செஞ்சா இருக்கு. இது பொசிஷன் மாதிரி இருக்கு. பிறகு நீங்கள் இந்த பொசிஷன் மாற்றிருக்கேன்னா இந்த பொசிஷன் கொஞ்சம் மாற்றிருக்க. ஓகே, சிமிலராக ஓகே தான். எக்ஸ்பென்சிவ் நல்லா மணி ஒர்த்துனா இது நீங்கள் ட்ரை பண்ண சூப்பராக ட்ரை பண்ணலாம். இதுவும் ட்ரை பண்ணலாம். கிரேப்ஸு ஓகேவா? கிரேப்ஸ் நீங்கள் பாட்டில் பார்க்க முடியாது. மற்றபடி நீங்கள் கேனில் வாங்கலாம். 100 rupees வாங்கிக்கிறேன். நீங்கள் ரெண்டு இதுவும் ஒர்த்தாக வாங்கலாம். இது ரெண்டும் ஒர்த்து 100% ஒர்த்து. மற்ற ப்ரைம் நீங்கள் 800 rupees கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒர்த்து இல்லை. சும்மா நீங்கள் குடிச்சது இல்லைன்னா நீங்கள் குடிச்சு பார்க்கலாம், அவ்வளோதான். ரெட் புல் வேஸ்ட்டு என்னை பொறுத்தவரை. பிடிக்கவே இல்லை சுத்தமாக. 2 பேருக்கும் பிடிக்கவே இல்லை. சுத்த வேஸ்ட்டு. வெண்ணிலா நீங்கள் உங்களுக்கு வெண்ணிலா பிடிக்கும்னா பெருசாக லேசாக நான் குடிச்சு முடிச்ச பிறகு லேசாக ஒரு இதோட பவர் கொஞ்சம் கம்மியாயிரும். கரெக்ட். ஓகே தான். சப்ஸ்கிரைப் ஃபார் யாரு பேருன்னு யூடியூப் பேர் சாரி தெரியாம பண்ணிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் ஃபார் ரெக்ஸ் ரெடிட் அவ்வளோதான். டிங் டிங். சரி.